சீட் பெல்ட் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்காது, ஆனால் ஆக்சிடெண்ட் வந்தால் உங்களை காப்பாற்றும். நீங்கள் கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் போடுறதால ஆக்சிடெண்ட் வராதுன்னு கேரண்டி கிடையாது. ஆனால் ஆக்சிடெண்ட் வந்தால் உங்களுக்கு அடிபடுறது கொஞ்சம் கம்மியாகும். ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி. ஸ்டாப் லாஸ் போட்டதால் லாஸ் வராதுன்னு கேரண்டி கிடையாது. ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு எதிராக போனால் அக்கௌண்ட்டை சேவ் ஆகும், ஃப்ராட் ஆகும்னா தடுக்க முடியும். பல ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? சீட் பெல்ட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கழட்டி விட்டுறாங்க. ஸ்டாப் லாஸ் போடுறதே கிடையாது. இது இப்போ பவுன்ஸ் ஆகிரும், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆக்சிடெண்ட் சின்னதாக இருந்தால் சர்வை பண்ணலாம், ஆனால் பெருசாக இருந்துச்சுன்னா ஆளே காலி பண்ணிடும். அதே மாதிரி அக்கௌண்ட்டே காலி பண்ணிடும். ஓவர் லிவரேஜ், நோ ஸ்டாப் லாஸ், கம்ப்ளீட் டேமேஜ். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1-2 வருஷம் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் லாஸ் நான் அனலைசிஸ் தப்பாக பண்ணதுனால கிடையாது, சீட் பெல்ட்டு போடாததால தான். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸு ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, தே மேனேஜ் த டேமேஜ். வின்னிங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க, ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கடைசியாக ப்ராஃபிட் சம்பாதிக்க ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை, சர்வை பண்ண டிசிப்ளின் கண்டிப்பாக தேவை. சீட் பெல்ட் போடுங்க, ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள்.